முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் மீதான ஊழல் விவகார விசாரணைக்கும் அம்னோவுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. அவர் தொடர்புடைய நபர் வீட்டிலிருந்து மீட்கப்பட்ட பணம், தங்கக்கட்டிகள் ஆகியவற்றுக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என அதன் தலைமைச் செயலாளர் டத்தோஸ்ரீ அஷ்ரஃப் வஜ்ரி துசூகி கூறினார். இந்த விவகாரத்தில் கட்சியை தொடர்புபடுத்தும் தரப்பினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரித்தார். இந்த விவகாரத்தில் அம்னோவை தொடர்புபடுத்துவதை கட்சி கடுமையாக கண்டிக்கிறது. இந்த விவகாரத்தில் நியாயமான முறையான விசாரணையை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் மேற்கொள்ள வழிவிடும் நிலைப்பாட்டை கட்சி கொண்டுள்ளது. எனவே அதனுடன் கட்சியை தொடர்புபடுத்தும் எந்தவொரு கற்பனை கதைகளுக்கும் கட்சி பொறுப்பாகாது. அவ்வாறு செய்யும் தரப்பினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவும் கட்சி தயங்காது என அவர் சொன்னார். இஸ்மாயில் சப்ரி விவகாரத்தில் அம்னோவை தொடர்புபடுத்தும் தரப்பினரின் விவரங்களை அவர் வெளியிடவில்லை. முன்னதாக இஸ்மாயில் சப்ரியின் முன்னாள் அதிகாரிகளுக்கு தொடர்புடைய வீட்டில் 170 மில்லியன் ரொக்கம், 16 தங்கக்கட்டிகளை ஊழல் தடுப்பு ஆணையம் பறிமுதல் செய்தது. இதன் தொடர்பில் இஸ்மாயில் சப்ரி பிரதமராக இருந்த காலத்தில் மலேசிய குடும்பம் எனும் பிரச்சாரத்தை மேற்கொண்டதில் ஊழல் நிகழ்ந்திருக்கலாம் என சந்தேகித்து SPRM விசாரணையை மேற்கொண்டு வருகிறது. இதன் தொடர்பில் இன்று இஸ்மாயில் சப்ரியிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.